வெல்கம் டு பிங்கிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பிங்கிஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சாதாரண பர்ஸை நல்லா டிஃப்ரெண்டா நல்லா ரொம்ப கிராண்டா எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிடுங்க. பக்கத்துலயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். பாருங்க, பிளைனான ஒரு பர்ஸ் எடுத்திருக்கோம். இதுக்கு தேவையான பீட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இது எல்லாமே ஃபேன்சி ஸ்டோரில் இப்போ அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் ரன்னிங் செயினை, இது வந்து நம்ம வந்து இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு, டெக்கரேஷனுக்கு, இயரிங்ஸ்க்கு, நம்ம தோடெல்லாம் த்ரெட்டில் செய்கிறோம் இல்லையா, அதுக்கு அதில் இந்த மாதிரி ரன்னிங் பால் செயின் வந்து கோல்டன் செயின் யூஸ் பண்ணலாம். இது வந்து சேம் அதே ரன்னிங் செயின் வந்து பாசியில் வர்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்டிக் கலர். இது வந்து நல்லா உங்களுக்கு ஷைனியாக இருக்கும். இது கொஞ்சம் டல்லாக இருக்கும், பட் ஆனால் லைட்டிங்க்கு சூப்பராக இருக்கும். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான், சின்ன சின்ன பால்ஸ். இது கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக. இது அதிலே கொஞ்சம் வந்து கோல்டன் கலர், அது வந்து நல்லா ஆன்டிக் கலரில் வரும். இது வந்து கோல்டன் கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா பெப்பிக்கால ஒரு சிசர். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நமக்கு என்ன டிசைன் தோணுதோ ரேண்டமாக அதை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பிளைன் இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து சென்டரில் கொஞ்சம் ஏதாவது ஃப்ளவர்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் யூஸ் ஆகும். இதெல்லாமே வந்து கிராம்ஸ் கணக்கில் தான் கொடுப்பாங்க. 1-2 போய் வாங்கிட முடியாது. ஒரு 5 கிராம் 10 கிராம் அந்த மாதிரி. அதோட விலை பார்த்திங்கன்னா 20-30 அந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து எது நமக்கு சூட்டபுளாக இருக்கோ அதை வச்சுக்கலாம். எந்த கலர் நமக்கு நல்லாயிருக்கும் இந்த பர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நான் இந்த கலர் வச்சுக்கிறேன். இப்போ ஆரம்பிச்சிட வேண்டியதான். நமக்கு என்ன டிசைன்ஸ் தோணுதோ அதை நம்ம வந்து அப்ளை பண்ண வேண்டியதான். நல்லா ஃபேன்சியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அழகாக வீட்டிலே பண்ணிடலாம். இந்த செயின்ஸோட இது வந்து 1 மீட்ரு வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் தான். கொஞ்சம் பொறுமையும் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி இருந்தால் ஒரு சாதாரண பர்ஸை நம்ம வேறு மாதிரி வேறு லுக்கில் மாற்றிடலாம். அந்த கோல்டன் கலர் வந்து சரியில்லை. ஆன்டிக் தான் நல்லா நமக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் ஒட்டுறப்ப இதெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம். காஞ்சதுக்கப்புறம் அது வந்து நல்லா அழகாயிடும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து நம்ம வந்து இதுக்கே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. வேறு எதுவுமே டெக்கரேஷனே தேவையில்லை போல். இதுவே ரொம்ப உங்களுக்கு வந்து டீசெண்டாக இருக்குது. ஆனால் நம்ம இதோட விட போகிறதில்ல, இன்னும் நம்ம வந்து அழகாக பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து
சாதாரண பர்ஸை தான் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து மாற்றிருக்கோம். ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.